ராசியாதிபதி என்ன பண்ண போறாருன்னா, முதல்ல குருவோடைய நட்சத்திரம், அப்புறம் சாட்டனுடைய நட்சத்திரம், அப்புறம் புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய மெர்க்குரியோடைய நட்சத்திரங்களில் பயணிக்க போகிறார். அது யாருன்னா, நீங்களே இந்த இடத்தில் பயணிக்க போகிறீர்கள். இப்போ முதல்ல குருவோடைய நட்சத்திரம்னா அது உங்களுக்கு வெற்றி ஸ்தானாதிபதியோடைய நட்சத்திரம், பயணத்தை குறிகாட்டக்கூடிய நட்சத்திரம். பிறகு உங்களுக்கு சாட்டனுடைய நட்சத்திரம்னா உங்களுக்கு வீடு, வாகனம், இடம், மனை, கம்ஃபர்ட், லக்ஸரி. பிறகு உங்களுக்கு புதன்னா பாக்யாதிபதியுடைய நட்சத்திரம். இந்த எல்லா விஷயங்களிலுமே நீங்கள் உச்ச பலத்துடன் காணப்படுவீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, குறிப்பாக அந்த மீடியா லைனில் இருக்கிறவங்க, ஆர்ட்ஸு, இயல், இசை, நாடகம், மியூசிக்கு, மாடலிங், கிளாமர், ஃபேஷன், ஃபோட்டோகிராஃபி, இன்டீரியர், யோகா, இந்த மாதிரி இந்த சலூன் வைத்திருப்பவர்கள், ஸ்டுடியோ வைத்திருப்பவர்கள், மேக்கப் தொழிலில் ஈடுபடக்கூடிய நபர்கள், பெயிண்டிங், கற்பனா சக்தியை வெளிப்படுத்தக்கூடியது, உணவு, ஸ்வீட்டு, இந்த லைனில் இருப்பவர்களுக்கெல்லாம் ஒரு புது பெஞ்ச்மார்க், ஒரு புது அச்சீவ்மெண்ட்டுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பிரமாதமாக வாடிக்கையாளர்களை தம் பக்கம் ஈர்ப்பது. இதுல என்னன்னா, இது நாள் வரைக்கும் இவர்களுக்கு கொஞ்சம் லாபம் கையை விட்டு போய்விட்டது. எப்படி சார் லாபம் போச்சு அப்படின்னா, உங்களை குரு பார்த்தார். குரு பார்க்கறது நல்லதுன்னு தானே சார் சாஸ்திரங்களில் சொல்லப்படுகிறது. அப்படின்னா துளாராசிக்கு குரு பகவான் யாரு? அவர் இவங்களுக்கு 6ஆம் அதிபதி. 6ன்னா கடன். அப்போ உங்களுக்கு கடன் கொடுத்தவர் உங்களை பார்த்தார். அவர் எப்படி பார்த்தாருன்னா, இதனால் வரை குரு பகவான் வக்கரமாக இருந்தார். இப்போ உங்களை ஒரு மாதிரி வக்கரமாக பார்த்து உங்களுக்கு வந்த அந்த லாபத்தை அவர் உருவிக்கொண்டார். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய மார்ச் மாதத்துக்கு உண்டான ராசி பலன். முதலில் மார்ச் மாதத்தில் என்னென்ன சம்பவங்கள் நடக்க போகிறது? வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் மீனராசி மண்டலத்துக்குள் சனி பகவான் மார்ச் மாதம் 6ஆம் தேதி பயிற்சியாக இருக்கிறார். திருக்கணிதம் பிரகாரம் அவர் ஏற்கனவே மீனராசி மண்டலத்துக்குள் வந்துவிட்டார். மார்ச் மாதத்தின் தொடக்கம் 2ஆம் தேதி சுக்கிரன் என்ற கிரகம் மீனராசி மண்டலத்தில் உச்சபலம் பெற போகிறார். மார்ச் மாதம் 12ஆம் தேதி மிதுன ராசியில் குரு வக்ர நிவர்த்தி அடைகிறார். 15ஆம் தேதி பங்குனி மாதத்தின் தொடக்கமாக இதே மீனராசி மண்டலத்தில் சூரியனும் பிரவேசமாக போகிறார். மேலும் மார்ச் 20 இது நாள் வரை கும்பராசி மண்டலத்தில் இருக்கக்கூடிய புதன் என்ற கிரகம் வக்ர நிவர்த்தி அடைகிறார். இந்த கிரக மாற்றங்கள், வக்ர நிவர்த்தி, உச்ச சுக்கிரன், சனி சுக்கிரன் சேர்க்கை உங்களது ராசிக்கு என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது என்பதை இப்பொழுது விவரமாக காண இருக்கிறோம். துளாராசிக்கு பலன் சொல்றதுக்கு தான் காத்து கொண்டிருக்கிறேன். ஏன் அப்படின்னா, இந்த நேரத்தில் தான் துளாராசிக்கு சூப்பர் டூப்பரான பலன்களை எடுத்து சொல்ல முடியும். ராசியாதிபதி சுக்கிரன் உச்சம். மார்ச் மாதம் முழுவதுமே திரும்பவும் இதே சுக்கிரன் உங்களுக்கு உங்க ராசியாதிபதி உச்சம் அடைகிறதுக்கு இன்னும் 1 வருடம் ஆகும். ராசியாதிபதி என்ன பண்ண போறாருன்னா, முதல்ல குருவோடைய நட்சத்திரம், அப்புறம் சாட்டனுடைய நட்சத்திரம், அப்புறம் புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய மெர்க்குரியோடைய நட்சத்திரங்களில் பயணிக்க போகிறார். அது யாருன்னா, நீங்களே இந்த இடத்தில் பயணிக்க போகிறீர்கள். இப்போ முதல்ல குருவோடைய நட்சத்திரம்னா அது உங்களுக்கு வெற்றி ஸ்தானாதிபதியோடைய நட்சத்திரம், பயணத்தை குறிகாட்டக்கூடிய நட்சத்திரம். பிறகு உங்களுக்கு சாட்டனுடைய நட்சத்திரம்னா உங்களுக்கு வீடு, வாகனம், இடம், மனை, கம்ஃபர்ட், லக்ஸரி. பிறகு உங்களுக்கு புதன்னா பாக்யாதிபதியுடைய நட்சத்திரம். இந்த எல்லா விஷயங்களிலுமே நீங்கள் உச்ச பலத்துடன் காணப்படுவீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா,
இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்களில் எதையெல்லாம் நீங்கள் சாதிக்கணும்னு நினைக்கிறீர்களோ அதையெல்லாம் நீங்கள் இந்த மார்ச் மாதம் கண்டிப்பாக சாதிப்பீர்கள். அதுவும் சும்மா நானும் வந்தேன், கச்சேரிக்கு போனேன், என் புருஷனும் கச்சேரிக்கு போனான் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல், சுக்கிரன் அப்படின்னு சொன்னாலே ஒரு உற்சாகம், ஒரு ஸ்டைலு, ஒரு ட்ரெண்டு, இப்போலாம் இந்த ஹேப்பனிங், ஹாட்டு, இந்த மாதிரி ஒரு நியூ அச்சீவ்மெண்ட்டு, அதாவது அனைவரையும் ஈர்க்கக்கூடியது, அட்ராக்ஷன், ஈர்ப்பு. அந்த ஈர்ப்புனால பல பிரச்சனைகள் பின்னாடி வந்தாலும் அதையும் சமாளிப்பது, இந்த மாதிரி ஒரு வைரல் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இதையெல்லாம் உங்களுக்கு இந்த சுக்கிரன் இந்த மாதம் உங்கள் ராசியாதிபதியே உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். அதுவும் எப்படின்னா ஒரு தனித்துவமாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்தை பார்த்தாலும், குறிப்பாக அந்த மீடியா லைனில் இருக்கிறவங்க, ஆர்ட்ஸு, இயல், இசை, நாடகம், மியூசிக்கு, மாடலிங், கிளாமர், ஃபேஷன், ஃபோட்டோகிராஃபி, இன்டீரியர், யோகா, இந்த மாதிரி இந்த சலூன் வைத்திருப்பவர்கள், ஸ்டுடியோ வைத்திருப்பவர்கள், மேக்கப் தொழிலில் ஈடுபடக்கூடிய நபர்கள், பெயிண்டிங், கற்பனா சக்தியை வெளிப்படுத்தக்கூடியது, உணவு, ஸ்வீட்டு, இந்த லைனில் இருப்பவர்களுக்கெல்லாம் ஒரு புது பெஞ்ச்மார்க், ஒரு புது அச்சீவ்மெண்ட்டுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பிரமாதமாக வாடிக்கையாளர்களை தம் பக்கம் ஈர்ப்பது. இதில் என்னென்னா, இது நாள் வரைக்கும் இவர்களுக்கு கொஞ்சம் லாபம் கையை விட்டு போய்விட்டது. எப்படி சார் லாபம் போச்சு அப்படின்னா, உங்களை குரு பார்த்தார். குரு பார்க்கறது நல்லதுன்னு தானே சார் சாஸ்திரங்களில் சொல்லப்படுகிறது. அப்படின்னா துளாராசிக்கு குரு பகவான் யார்? அவர் இவங்களுக்கு 6ஆம் அதிபதி. 6ன்னா கடன். அப்போது உங்களுக்கு கடன் கொடுத்தவர் உங்களை பார்த்தார். அவர் எப்படி பார்த்தாருன்னா, இதனால் வரை குரு பகவான் வக்கரமாக இருந்தார். இப்போ உங்களை ஒரு மாதிரி வக்கரமாக பார்த்து உங்களுக்கு வந்த அந்த லாபத்தை அவர் உருவி கொண்டார். இப்போ குரு பகவான் வக்கர நிவர்த்தி அடைய போகிறார். அவர் உங்கள் ராசியை 5ஆம் பார்வையாக பார்க்க போகிறார். ராசியாதிபதி உச்சம், ராசிக்கு குரு பார்வை, லாபத்தில் கேது, பஞ்சமஸ்தானத்தில் கூட்டமாக ஒரு 4 கிரகங்கள், பிறகு சூரியன் உங்களுக்கு 6ஆம் வீட்டுக்கு போனாலும் உபஜயஸ்தானம். அப்படிங்கிற மாதிரி எங்கே தேடி பார்த்தாலுமே ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டே கிடைக்காத ஒரு இடம் அப்படின்னு பார்த்தா அது துளாராசிக்குத்தான். ராகு கேது அச்சுக்குள்ள கூட்டமாக எல்லா கிரகங்களும் போய் அடங்கினாலும் கேது பகவான் லாபத்தில், பஞ்சமத்தில் இருக்கக்கூடிய ராகுவிற்கு குருவின் பார்வை, இப்படி எல்லா ஆங்கிளிலும் பூரணமாக பெனிஃபிட்டை இவர்கள் பெறுவார்கள். இவங்க பாக்யாதிபதி 5ஆம் இடத்தில் வக்கரம். 5ஆம் இடம்னாவே 6க்கு 12 தானே. அப்போ 6ன்னா நோயை தீர்ப்பது, கடனை தீர்ப்பது, எதிரியை தீர்ப்பது, வம்பு வழக்கை தீர்ப்பது, குழந்தைகள் சம்பந்தப்பட்ட, பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அபிவிருத்தி. ராசியாதிபதி சேரப்போகிறது தன்னுடைய நட்பு கிரகம் சேட்டன். அவர் என்ன பண்ண போகிறார்? லாங் டேர்ம் பெனிஃபிட். எதையுமே நீ இன்னைக்கு எடுத்தியாப்பா, நாளைக்கு சம்பாதிச்சியாப்பா, நாளான்னைக்கு வீட்டுக்கு போனியாப்பா அப்படிங்கிற மாதிரி இல்லாமல், நீர் எடுக்கக்கூடிய எந்த விஷயமாக இருந்தாலும் அதில் உமக்கு கிடைக்க வேண்டிய லாபமாக இருந்தாலும், ஆதாயமாக இருந்தாலும், ப்ளஸ்ஸாக இருந்தாலும் தொலைநோக்கு பார்வையுடன் திட்டமிடு. லாங் டேர்ம் பெனிஃபிட், விஷனரி அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இவர்கள் பலவிதமான பிரச்சனைகளிலிருந்து வெளிவருவது மட்டுமல்லாமல் ஒரு லாங் டேர்ம் பெனிஃபிட்டை இவர்கள் அறுவடை செய்வதற்கு தயாராகி விடுவார்கள். ஒரு ரோஜா பூ வச்சேன், இன்னைக்கு வச்சேன், நாளைக்கு பூ பூத்துச்சு, நாளான்னைக்கு அது வாடி போச்சு பிரதர் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல், நான் தேக்கு மரம் நட்டேன், அப்போது ஒரு லாங் டேர்ம் பெனிஃபிட்டை நான் கண்டிப்பாக அதிலிருந்து ஹார்வெஸ்ட் செய்து கொள்கிறேன் என்று சொல்வதைப் போல் தொடர்ச்சியாக இவர்களுக்கு லாபமும் வருமானம் வரக்கூடும். மேலும் துளாராசியில் இருக்கக்கூடிய சகோதரிகளை எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா, கணவனை குறிகாட்டக்கூடிய செவ்வாய் ஸ்தானாதிபதி, ஸ்தானத்துக்கு 11ன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானம் உங்களுக்கு 5ஆம் இடம், அங்கே குருவின் பார்வை. அப்போ கணவனால் டென்ஷன் இல்லை சார், டென்ஷன் இல்லை, மைனஸ் இல்லை அப்படின்னா அதுவே எங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் சார்.
மேலும் துளாராசியில் இருக்கக்கூடிய வயதில் மூத்த நபர்கள், சீனியர் சிட்டிசன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா, ராசியாதிபதி உச்சம், ராசிக்கு குரு பார்வை, நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வு, இடம், பொருள், பூமி, வரவேண்டிய வருமானம், குழந்தைகளுக்கு செட்டில்மெண்ட், வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு, நோய் போன்ற நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வு. குழந்தைகள், மாணவர்கள் எடுத்துக்கிட்டோம்னா, புத்திகாரகன் புதன் புத்தி ஸ்தானத்தில் வக்கரம், குருவின் பார்வை, பிறகு வக்கர நிவர்த்தி. அப்போ புத்தியில் தெளிவு, தீர்வு, எந்தெந்த விஷயம், குறிப்பாக கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு கிளாரிட்டி. இது லாபத்தை பார்க்கறதுனால இதன் மூலம் லாபமும் அனுகூலமான பலன்களும் உண்டுன்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை. திரும்பவும் ரொம்ப நாளைக்கு பிறகு துளாராசி தூள் கலப்பும் அப்படிங்கிறத கேரண்டியாக சொல்ல முடியும். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். வாழ்த்துக்கள். இந்த வாய்ப்பை பூரணமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள்.